அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அன்பின் இஸ்லாமிய சகோதரிகளை, உங்களுக்கு எல்லாரும் ஈமான்ல உறுதி வரணும். இதை பார்த்து பெண்களாகிய நீங்கள் ஒவ்வொருத்தரும் மார்க்கத்தை விளங்கி ஹக்க விளங்கி அல்லாஹ்வுடைய தீனுக்காக நாங்கள் ஒவ்வொருத்தரும் பாடுபடுவோம். நானும் தீனை விளங்குவேன், என் பிள்ளைகளுக்கு இந்த மார்க்கத்தை கற்றுக்கொள்வேன், ஹக்க விளங்கப்படுத்துவேன், எனக்கு சூழ உள்ளவங்களுக்கு இந்த தீனை நான் சொல்லி கொடுப்பேன்ற உறுதி இதை கொண்டு எடுங்க. அல்லாஹ்வுடைய பள்ளி எரிக்கப்பட்டிருக்குது. உங்கள் வீடு மாதிரி நினைச்சிடாதீங்க, இது அல்லாஹ்வுடைய பள்ளி. அல்லாஹ்வுடைய பள்ளியில் இவங்க ஒவ்வொருத்தர் காலை வச்சிருக்கிறாங்க. அல்லாஹ் சும்மா விட மாட்டான், அல்லாஹ் சும்மா விட மாட்டான். நிச்சயமா அல்லாஹ் அவங்க அழிவை கொடுப்பான். அவங்க மன்னிப்பு கேட்டா நிச்சயமா அல்லாஹ் மன்னிப்பான். யார் எதுக்காக கொலை செஞ்சாங்க? உங்க ஒவ்வொருத்தர் கொல்லப்பட்டது என்னத்துக்கு தெரியுமா? ஈமான் கொண்டதுக்காக. அல்லாஹ்வை நம்பி அல்லாஹ்வை விசுவாசித்தாங்க. அந்த ஒரே ஒரு காரணத்துக்கு அல்லாஹ்வுடைய பள்ளியை பாதுகாக்க வந்த ஒரே ஒரு காரணத்துக்காக கொல்லப்பட்டாங்க. அல்லாஹ் மன்னிச்சணும்னா இவனுவல் மன்னிப்பு கேட்கணும். மரணிச்சவங்க யாரை கொலை செஞ்சாலும் அவங்க வீட்டில் போயிட்டு மன்னிப்பு கேட்கணும், அல்லாட்ட மன்னிப்பு கேட்கணும். இல்லாட்டி இவங்களை அல்லாஹ் நரகத்துல போட்டு பொசுக்குவார். நிச்சயமா அல்லாஹ் தெளிவா குர்ஆன்ல சொல்லிட்ட வஸ்ஸமாஇ ஸாத்தில் புரூஜ்ங்கிற அத்தியாயத்தை பரட்டி பாருங்க. யார் நெருப்பு குண்டத்துக்கு மேலே இருந்த அந்த நெருப்பு குழியில போட்டாங்கல்ல, போட்டிருக்கிறத சுத்தி நின்று பார்த்துட்டுனால வேடிக்கை, அந்த குழியில போட்டு வேதனை செய்யப்பட்டவங்க யாரு? அல்லாஹ்வை ஈமான் கொண்ட காரணத்துக்காக அந்த நெருப்பு குழியில போட்டு அவங்க வேதனை செய்யப்பட்டாங்க. சுத்தி இருந்துச்சு சமுதாயம் வேடிக்கை பார்த்துச்சுல, அந்த சமுதாயம் சபிக்கப்பட்டு விட்டது, அவங்க நாசமாக்கப்பட்டு விட்டார்கள். அவர்கள் நெருப்பிலை போட்டு நான் பொசுக்குவேன் என்று அல்லாஹ் சொல்றான். மன்னிப்பு கேட்டாலே தவிர அல்லாட்ட அவங்க மன்னிப்பை கேட்கணும். மன்னிப்பை கேட்டு திருந்தனே. யார் அவங்க கொலை செஞ்சாங்களோ, யாருக்கு அவங்க அநியாயம் செஞ்சாங்களோ, ஒவ்வொருத்தரும் முன்னுக்கிட்ட போயிட்டு அவங்க மன்னிப்பு செய்யணும், கேட்கணும். இந்த பள்ளியில அத்தனை பேரும் மன்னிப்பு கேட்கணும். அப்பதான் அல்லாஹ் மன்னிப்பான். ஈமான் கொள்ளுங்க சகோதரிகளை, ஒவ்வொருத்தரும் என்ன செய்யுங்க, உறுதியா நில்லுங்க. யார் இது மார்க்கத்துக்கு முரணான காரியம் ஈடுபட்டுருக்காங்க என்னோட சகோதரிகளை, ஹக்க விளங்கிக்கோங்க. குர்ஆன் ஹதீஸுக்கு மாற்றமான வழியை விட்டு நீங்க அந்த சேகுக்கு செஞ்ச அவனோட சேர்ந்து அவனுக்கு எந்த வகையிலையும் இஸ்லாத்துக்கு முரணான அனைத்து நடவடிக்கையில ஈடுபட்டிருக்கேன். அந்த சேக் இஸ்லாத்தை அழிக்கக்கூடியவன், குழி தோண்டி புதைக்கக்கூடியவன். அவனோட சகோதரிகளை தரிக்கவாதிகள் உங்களோட கணவராக இருக்கலாம், உங்களோட மகனாக இருக்கலாம், உங்களோட சகோதரர் இருக்கலாம், எந்த காரணத்துக்கும் அவங்களுக்கு ஏற்றி வைங்க தீனை. நீங்க அதை விட்டு திரும்புங்க, ஹக்க விளங்குங்க, தூய இஸ்லாத்தின் பால் வாருங்க, குர்ஆனும் ஹதீஸின் அடிப்படையில் செயல்படக்கூடியவளாங்க. இன்ஷா அல்லாஹ் நிச்சயமா அல்லாஹ் எங்களுக்கு ஈர்வலைகளை வெற்றி தருவான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். தரிகா கொலைவரிகளின் மிக கொடூரமான, எல்லாருடைய மனங்களும் வெறுக்கக்கூடிய அளவுக்கு நடந்த மிக கொடூரமான ஒரு செயல். அல்லாஹுடைய பள்ளியை அடித்து உடைத்து அல்லாஹுடைய குர்ஆனை எரித்து மிக கேவலமாக எந்த மனிதர்களும் செய்ய முடியாத ஒரு கேவலமான விடயத்தை நாங்களும் முஸ்லீம்கள் என்று சொல்லிக்கொண்டு தரிகாவாதிகள் இவ்வளவு அட்டூழியங்களை செய்திருக்கிறார்கள். இதை பார்வையிடுவதற்காக எங்களுடைய பெண் மக்கள் வந்திருக்கிறார்கள். அவருடைய கருத்து கணிப்படி நாங்கள் தற்போது எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த கொடூரமான செயல் ஷேக் நாயகம் என்று சொல்லக்கூடியவன் தூண்டிவிட்டு பல்லாயிரக்கணக்கான பெருமதியான சொத்துக்கள் இழக்கப்பட்டு 2 உயிர்கள் பறிக்கப்பட்டு இன்னும் எத்தனையோ பேர் ஹாஸ்பிட்டலில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இரத்தம் வெள்ளம் போன்று அல்லாஹ்வை துதிக்கக்கூடிய இந்த மஸ்ஜிதில் இந்த நிகழ்வு இருந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி சகோதரி உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் ஷேக் நாயகத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள்? ஷேக் நாயம் அல்லாது ஷேக் பிரபாகர் அவங்களோட மனசு இந்த மாதிரி ஆடலில் அறுத்துட்டு மனுஷனே கொடுமை செஞ்சு வச்சியா. அல்லாஹ் தான் அவங்களுக்கு பார்த்து மறு வருஷத்துக்கு கொடுக்கணும். அல்லாஹ் கூலி கொடுப்பான், வேற மனுஷனான ஒருத்தரும் செய்ய. அல்லாஹ் தாலாவுடைய பள்ளியை வணங்குவதற்கு யார் தடை செய்கிறார்களோ இவர்கள் உலகத்தில் அநியாயக்காரர்கள். இவர்களை அல்லாஹ் தாலா உலகத்திலே தண்டிப்பான். ஒமன் அல்லம மிம்மன் மன மசாஜிதுல்லாஹ் அது குர்ஸ்மாலை, யார் அல்லாஹுடைய பள்ளியில் அவனை துதிப்பதை தடை செய்கிறார்களோ உலகத்தில் மிக கேவலமானவன் அவன்தான். அவனை நான் அழிப்பேன் என்று அல்லாஹ் தாலா திருக்குர்ஆனில் சபதமிட்டு இருக்கிறான். நான் இறக்கிய இந்த மார்க்கத்தை நான் பாதுகாப்பேன், அவர்கள் அழித்த அட்டூழியம் புரிந்து நான் அழிப்பேன் என்று அல்லாஹ் திருமறையில் சொல்கிறான். எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, கொலைவெறியர்கள் அல்லாஹுடைய புனிதமான குர்ஆனை கூட விட்டு வைக்கவில்லை. அல்லாஹுடைய பள்ளியை உடைத்து நொறுக்கி தீக்கரையாக்கியவர்கள் அல்லாஹுடைய குர்ஆனை கூட அவர்கள் விட்டு வைக்கவில்லை. அதையும் அவர்கள் குளித்திருக்கார்கள் என்று சொன்னால் இவர்கள் எப்படி முஸ்லிம்கள் என்று சொல்ல முடியும்? கொடுப்பீங்களா? அவனோட போராட்டம் செஞ்சாலும் சரி, எல்லாரும் நாங்களும் வந்து அதுல நிற்போம். பங்கு கொள்வீங்களா? இன்ஷா அல்லாஹ் இதுக்கு ஒரு முடி கட்டுவோம் நாங்க. இன்ஷா அல்லாஹ்.